ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026 அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயோ ரொம்ப சூப்பராக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறது கேட்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண நானே நினைக்கலடா, என்னடா இது எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் நிச்சயமாக இப்போ இருப்பீங்க. ஏன்னா ராசிக்கு 2ல் குரு இருக்காருங்களா. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறனால சொன்ன மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தடையில்லாமல் உங்கள் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் தான் நடந்துகிட்ருக்கும். உயர் பதவி எதிர்பார்க்கிறது, ஓகேங்களா, நட்பு வட்டம், உறவுகள், இதில் எல்லாமே கொஞ்சம் சங்கடங்களை வந்து தரக்கூடியதாக இருக்கும். அதனால் மற்ற விஷயமெல்லாம் ஓகே, இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. இந்த உறவு, நட்பு வட்டம், உறவினர்கள், அதுக்கப்புறமேட்டு புதுசாக ஒப்பந்தம் போடுறது, உயர் பதவிக்காக ஆசைப்படுறது, இல்லை எனக்கு இந்த பதவி கிடைச்சே ஆகணும்னு நினைக்கிறது, இது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ். மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது. ராசிக்கு 4ல் கேது, ராசிக்கு 10ல் ராகு, 11ல் சனி. அப்பப்பா, அதாவது புதுசாக ஒரு தொழில் தொடங்குறவங்களாகட்டும், வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்க, நினச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது நம்மளுக்கு ரிஷபத்துக்கு. இந்த ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கிறவங்க அப்படின்னா இந்த மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா சூப்பர். அதை தாண்டி போகுது அப்படிங்கும்போது அதை பெருசாக நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஓகே, ஆனால் 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நம்மளோட பொறுப்புகள் வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, பொறுப்புகளை பொறுப்பாக செய்யணும். அதுதான் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026 அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயோ ரொம்ப சூப்பராக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறது கேட்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடந்துகிட்ருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண நானே நினைக்கலடா, என்னடா இது எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் நிச்சயமாக இப்போ இருப்பீங்க. ஏன்னா ராசிக்கு 2ல் குரு இருக்காருங்களா. ராசிக்கு 4ல் கேது, ராசிக்கு 10ல் ராகு, 11ல் சனி. அப்பப்பா, அதாவது புதுசாக ஒரு தொழில் தொடங்குறவங்களாகட்டும், வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்க, நினச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது நம்மளுக்கு ரிஷபத்துக்கு. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். 4ஆம் இடத்துல கேது இருக்குது. ஸோ அது எப்பயுமே சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறனால தாயார் ஹெல்த்து, கல்வி, வண்டி வாகனம், வீடு, இதில் வந்து ஒரு கவனம் வச்சுக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறனால சொன்ன மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தடையில்லாமல் உங்கள் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் தான் நடந்துகிட்ருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம், அதாவது ஜூன் 2ஆம் தேதி வந்து 2ஆம் இடத்துல இருக்கிற குரு கடகத்துக்கு போகிறாரு. ஸோ 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கும்போது இந்த உயர் பதவி எதிர்பார்க்கிறது, ஓகேங்களா, நட்பு வட்டம், உறவுகள், இதில் எல்லாமே கொஞ்சம் சங்கடங்களை வந்து தரக்கூடியதாக இருக்கும். அதனால் மற்ற விஷயமெல்லாம் ஓகே, இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. இந்த ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கிறவங்க அப்படின்னா இந்த மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா சூப்பர். அதை தாண்டி போகுது அப்படிங்கும்போது அதை பெருசாக நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஓகே, ஆனால் 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நம்மளோட பொறுப்புகள் வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, பொறுப்புகளை பொறுப்பாக செய்யணும். அதுதான். மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எந்த மைனஸ் இல்லை. ஸோ இங்கே கடகத்துக்கு வர குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவருடைய 7ஆம் பார்வையாக வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அப்பாவுடைய உறவு நிலைகள், அப்பாவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஆகிறது. ஓகேங்களா, பாக்கியஸ்தானம் வலுப்படுது. அதனால் இது ஒரு சிறந்த பலன். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ திருமணம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமண தடை நீங்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறனால ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் இதில். ஸோ 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறனால அந்த 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நிலையில் இருக்கும். ஸோ 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவும் இல்லாமல் இவர் இந்த ராசிக்கு 11ஆம் அதிபதி இல்லைங்களா, அவர் வீட்டையே அவர் பார்க்குறாரு இல்லையா. அதனால் அங்கே ஆல்ரெடி 11ஆம் இடத்துல சனி இருக்கார் இல்லைங்களா, 2 மடங்கு லாபம் வரும். ஸோ தெளிவாக புரியுது இல்லைங்களா உங்களுக்கு. அதாவது தொழில் விருத்தி ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி திருமண வாழ்க்கை, குழந்தை, இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த உறவு, நட்பு வட்டம், உறவினர்கள், அதுக்கப்புறமேட்டு புதுசாக ஒப்பந்தம் போடுறது, உயர் பதவிக்காக ஆசைப்படுறது, இல்லை எனக்கு இந்த பதவி கிடைச்சே ஆகணும்னு நினைக்கிறது, இது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ். மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, அதனால் ரொம்ப அருமையான ஒரு
காலமாகவே 2026 ரிஷபத்துக்கு அமையும். ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026 அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயோ ரொம்ப சூப்பராக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறது கேட்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடந்துகிட்ருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண நானே நினைக்கலடா, என்னடா இது எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் நிச்சயமாக இப்போ இருப்பீங்க. ஏன்னா ராசிக்கு 2ல் குரு இருக்காருங்களா, ராசிக்கு 4ல் கேது, ராசிக்கு 10ல் ராகு, 11ல் சனி. அப்பப்பா அதாவது புதுசாக ஒரு தொழில் தொடங்குறவங்களாகட்டும், வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்க, நினச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது நம்மளுக்கு ரிஷபத்துக்கு. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். 4ஆம் இடத்துல கேது இருக்குது. ஸோ அது எப்பயுமே சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறனால தாயார் ஹெல்த்து, கல்வி, வண்டி வாகனம், வீடு இதில் வந்து ஒரு கவனம் வச்சுக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறனால சொன்ன மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தடையில்லாமல் உங்கள் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் தான் நடந்துகிட்ருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம், அதாவது ஜூன் 2ஆம் தேதி வந்து 2ஆம் இடத்துல இருக்கிற குரு கடகத்துக்கு போகிறாரு. ஸோ 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கும்போது இந்த உயர் பதவி எதிர்பார்க்கிறது, ஓகேங்களா, நட்பு வட்டம், உறவுகள், இதில் எல்லாமே கொஞ்சம் சங்கடங்களை வந்து தரக்கூடியதாக இருக்கும். அதனால் மற்ற விஷயமெல்லாம் ஓகே, இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. இந்த ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கிறவங்க அப்படின்னா இந்த மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா சூப்பர். அதை தாண்டி போகுது அப்படிங்கும்போது அதை பெருசாக நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஓகே, ஆனால் 3ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நம்மளோட பொறுப்புகள் வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, பொறுப்புகளை பொறுப்பாக செய்யணும், அதுதான். மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு எந்த மைனஸ் இல்லை. ஸோ இங்கே கடகத்துக்கு வர குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவருடைய 7ஆம் பார்வையாக வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அப்பாவுடைய உறவு நிலைகள், அப்பாவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஆகிறது. ஓகேங்களா, பாக்கியஸ்தானம் வலுப்படுது. அதனால் இது ஒரு சிறந்த பலன். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ திருமணம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமண தடை நீங்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறனால ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் இதில். ஸோ 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறனால அந்த 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நிலையில் இருக்கும். ஸோ 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறமேட்டு அவர் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவும் இல்லாமல் இவர் இந்த ராசிக்கு 11ஆம் அதிபதி இல்லைங்களா, அவர் வீட்டையே அவர் பார்க்குறாரு இல்லையா, அதனால் அங்கே ஆல்ரெடி 11ஆம் இடத்துல சனி இருக்கார் இல்லைங்களா, 2 மடங்கு லாபம் வரும். ஸோ தெளிவாக புரியுது இல்லைங்களா உங்களுக்கு. அதாவது தொழில் விருத்தி ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி திருமண வாழ்க்கை, குழந்தை, இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த உறவு, நட்பு வட்டம், உறவினர்கள், அதுக்கப்புறமேட்டு புதுசாக ஒப்பந்தம் போடுறது, உயர் பதவிக்காக ஆசைப்படுறது, இல்லை எனக்கு இந்த பதவி கிடைச்சே ஆகணும்னு நினைக்கிறது, இது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ். மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, அதனால் ரொம்ப அருமையான ஒரு காலமாகவே 2026 ரிஷபத்துக்கு அமையும்.